வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சாட் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் வந்து ரகடா சாட். அதாவது நார்த் இந்தியாவில் வந்து காஞ்ச பட்டாணி, அதாவது மஞ்சள், மோஸ்ட்லி வந்து மஞ்சள் பட்டாணி யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இங்கே வந்து பச்சை பட்டாணி தான் கிடச்சிது. ஸோ நம்ம அதே ரெசிபி வந்து பச்சை பட்டாணி வச்சு செய்ய போகிறோம். ஸோ இந்த ரகடா சாட்டுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு வந்து காஞ்ச பட்டாணி. இது வந்து நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு, குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். இல்லைன்னா நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம போட்டு வேக வச்சிடலாம். வாங்க, இது ரெண்டுமே வந்து நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வேக விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லிட்டு போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த குக்கரில் வந்து நல்லா 4 விசில் வந்து பட்டாணிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம சாட்டுக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா, பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க இந்த டைமில். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்குல நம்ம லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1.5 கப் அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து இது ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இது வந்து கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் கிரேவி. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரகடா பேட்டிக்கு நம்மளோட பட்டாணி ரகடா ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இது வந்து இப்போ எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்மளோட ரகடா சாட்டை வந்து பிளேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இது மாதிரி பானிபூரி பூரியை வந்து க்ரஷ் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லேயராக போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நீங்கள் சமோசா கூட கீழே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் வந்து ஒரு லேயர் அளவுக்கு வந்து நம்ம பானிபூரியோட பூரியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரகடா அது வந்து ஆட் பண்ணிடலாம் மேலே. இது மேலே வந்து பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தயிரை. அப்புறம் அது மேலே வந்து பொடியாக நறுக்குனா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே வந்து ஒரு லேயர் சேவ் போட்டுங்க. ஃபைனலாக வந்து கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பரான ரகடா சாட் ரெடி. நார்த் இந்தியன் ஸ்டைல் சாட் ரெடி.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான நார்த் இந்தியன் ஸ்டைல் ரகடா சாட் வீட்டிலே ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் இது. இதில் வந்து பட்டாணி, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஸ்நாக். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எவ்வளோ ஹெல்த்தியோ அவ்வளோ டேஸ்டியும் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.